Hello everyone, welcome to Dhami's cooking vlogs. நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பச்சைப்பயிறு சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு சுழியம் பண்ணுறதுக்கு 200 கிராம் பச்சைப்பயிறு எடுத்து 2 மணி நேரம் தண்ணியை நல்லா ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். வெள்ளைக்கட்டி 1 கப் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டு அதே அளவு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எடுத்த கப்பில் 3/4 கப் எடுத்துக்கோங்க, இனிப்பு மீடியமாக இருக்கும். அப்புறம் மைதா மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் தோசை மாவு இருந்தால் அது கூட 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் வாசனைக்காக நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. சுழியம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் அதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு பூர்ணம் பண்ணும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பயிர் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. நல்லா பயிர் நல்லா மசிஞ்சால் தான் நமக்கு அந்த பூர்ணத்துக்குள்ளே வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வேகாமல் இருந்தால் அவ்வளோ சாப்பிட நல்லா இருக்குது. அதுக்காக நல்லா வேகட்டும். ஸோ 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் நமக்கு பயிர் நல்லா மசிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக வந்திருக்கு. இதோடு நம்ம வெள்ளத்தை சேர்த்து அந்த பூனை ரெடி பண்ணிடலாம். பவுட்ரு பண்ண வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கட்டியும் பச்சைப்பயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும் வெல்லம். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட எடுத்து வச்ச ஏலக்காய் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதோட வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது வெல்லம் மெல்ட் ஆகி ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே நல்லா அந்த ஹீட்டில் அந்த ஸ்டஃப் பண்ணுற பதத்துக்கு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி மாவாக எடுத்து சுழிய உருண்டைகளை வரிசையாக பண்ணி வச்சிடலாம். நமக்கு இந்த சுழியம் பண்ணுற ஸ்டஃப் இப்படி தான் இருக்கணும். கரெக்டான பதத்தில் நமக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ண விட்டிங்களாலும் நம்மளுக்கு சுழிய உருண்டை பிடிக்க வராது, ரொம்ப உதிரியாயிரும். ஸோ நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படித்தான் நம்ம எடுக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுழியம் பண்ணுற மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். அந்த சுழிய உருண்டையில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அந்த உருண்டையில் ஒட்டணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிட வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சுழியம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை காய வச்சு பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும் நல்லா. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுழிய உருண்டையில் எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. மாவு எல்லா லேயர்லையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுழிய நல்லா 2 பக்கம் சூப்பராக செவந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.